மேரேஜெல்லாம் முடிஞ்சு 1 வாரம் ஆனாலும் க்ளீனிங் ஒர்க் மட்டும் போய்க்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு வீடு குப்பையாக இருந்தது. வந்த கெஸ்ட் எல்லாம் இங்கே தான் தங்கியிருந்தாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருந்தது. ஒரு எதிரியாக அவங்க ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிக்கலான்னு அப்படியே வச்சுட்டேன். நேற்று நைட்டு பெட்ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி மோப் போட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி மார்னிங் கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் கிச்சனை க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சனில் கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 hours ஆகிடும். சும்மா நார்மலாக க்ளீன் பண்ணாலே அந்தளவுக்கு ஆகிடும். அதனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே மணி பிளான்ட் எல்லாத்தையுமே எடுத்து சன்லைட்டில் படுற மாதிரி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 10 days ஆச்சு. அதுக்கு வாட்டரும் ஸ்ப்ரே பண்ணல, சன்லைட்லேயும் வைக்கல. அது இவ்வளோ நாள் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 2 to 3 hours சன்லைட்டில் வச்சு எடுத்து கிச்சனில் வச்சதுக்கப்புறம் தான் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஒரு வழியாக இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஃபைனலாக ஒரு காஃபியோட இந்த ஷார்ட்ஸை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.